இன்றைக்கு நாங்கள் நெத்தலி கருவாட்டு சோறு செய்ய போகிறோம். இதுக்கு குழம்பு தேவையில்லை, சோறு மட்டும் போதும். அதை வச்சுக்கொண்டு ஈஸியாக சமைச்சிடலாம். இப்போ நாங்கள் குசினிக்கு போயிட்டு நெத்தலியை துப்புரவாக்கி எடுப்போம். நெத்தலி துப்புரவாக்க இந்த தலையை மட்டும் பிச்சு எடுத்தா சரி. இவ்வளவுதான். பொரிக்கிறதுக்கு நாங்கள் சட்டியை அடுப்பில் வச்சிருவோம். நாங்கள் கத்தரிக்காய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கொள்வோம். அடுத்ததாக ஒரு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்வோம். அடுத்தது பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்புத்தூள் சேர்த்துக்கொள்வோம். இப்போ நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விடுவோம். கத்தரிக்காய்க்கு மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொரிச்செடுத்து சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்டு இதுக்குள்ளே நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கத்தரிக்காயை போட்டு பொரிச்செடுப்போம். இப்போ அடுத்தது நாங்கள் கிழங்கையும் வெட்டி எடுத்துட்டோம். கிழங்குக்கு ஒரு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்வோம். தீபாவோட ஸ்பெஷல் தூளை சேர்த்துக்கொள்வோம். அடுத்தது பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுவோம். சரி, இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக கழுவி வச்சிருக்கிற நெத்தலிக்கும் கொஞ்சமாக தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம். நெத்தலியில் உப்பு தன்மை இருக்கிறதால உப்பு நாங்கள் சேர்க்க வேணாம். இப்போ ஒரு நல்லா கிளறி விடுவோம். நல்லா பொன்னிறமாக வரணும் கத்தரிக்காய். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். பெரும்பாலும் எல்லாருக்கும் நெத்தலி பொரியல் சரியான விருப்பம். இந்த நெத்தலி பொரியலை சோத்தில் வச்சு சாப்பிட இப்படி இருக்க. இப்போ பாருங்கள், கத்தரிக்காய் நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், காட்டுறேன். இங்கே பாருங்கள். இப்போ நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் ஒரு பிளேட் எடுத்து அந்த பிளேட்டுக்கு மேலே ஒரு பேப்பரை போட்டுட்டு இந்த பொரிச்ச கத்தரிக்காவை போடுவோம். எண்ணெயெல்லாம் நல்லா வடிஞ்சு வரட்டும். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா கிழங்கையும் பொரிச்சு எடுத்துருவோம். இப்போ கிழங்கையும் பாருங்கள், நல்லா பொரிச்சு எடுத்துட்டேன். இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ அடுத்தது நெத்தலியையும் பொரிச்செடுப்போம். இப்போ நாங்கள் நெத்தலியையும் இறக்கி கொள்ளுவோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நாங்கள் கிழங்கு, கத்தரிக்காய், நெத்தலி எல்லாத்தையும் பொரிச்செடுத்தாச்சு. இனி நெத்தலி கருவாடு சோறு செய்ய ரெடி ஆயிடுவோம். இன்றைக்கி நான் சம்பா அரிசி சோத்துக்கு கொஞ்சமாக மஞ்சள் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமும் 2 பச்சை மிளகாவையும் நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கு. நெத்தலி கருவாடு பொரிச்ச அதே எண்ணெயில் தான் இந்த சாப்பாட்டை நாங்கள் செய்யணும். அப்போ தான் இன்னும் எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட் தரும். சரி, இப்போ அதே எண்ணெயில் நாங்கள் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கொள்வோம். அடுத்ததாக பச்சை மிளகாவை சேர்த்துக்கொள்வோம். நல்லா எண்ணெயில் வதக்கி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவு வதங்கிட்டு இந்த நேரத்துக்குள்ளே வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக்கொள்ளுவோம். நல்லா எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கி விடுவோம்.
இப்போ பாருங்க தக்காளி பழம், வெங்காயம், பச்சை மிளகாய்லாம் இப்படி வதங்கி இருக்குன்னு பாருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாசி சம்பல் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவோம். அடுத்தது நாங்கள் பொரிச்சு வச்சிருக்கிற நெத்தலி, கிழங்கு, கத்தரிக்காவையும் சேர்த்துக்கொள்ளுவோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுவோம். கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். உப்பு போட்டதுக்கு பிறகு நல்லா கிளறி விடுவோம். இந்த தக்காளியில் இருக்கிற ஜூஸ் தன்மை வந்து நெத்தலியில் இறங்குற அளவுக்கு நல்லா கிளறி விடுவோம். இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு கடைசியாக நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற சோத்தை சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ ஃபினிஷிங் டச், எல்லாத்தையும் நல்லா கிளறுவோம். உங்களுக்கு விருப்பம் என்றால் நீங்கள் கத்தரிக்காய், கிழங்கு எல்லாம் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ கடைசியாக வந்து எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையை மேலால் போட்டுக்கொள்ளலாம். சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கிற கேரட்டை மேலால் தூவிக்கொள்ளுவோம். இப்போ எல்லாத்தையும் கிளறிட்டு அடுப்பில் இருந்து இறக்கிடுவோம். இப்போ நாங்கள் நெத்தலி கருவாடு சோறு ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து ஒரு சின்ன டிஷ்ஷுக்கு மாற்றுவோம். கொஞ்சமாக தக்காளி ஜூஸ் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் செய்த நெத்தலி கருவாட்டு சோறு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கும் சுவையான சமையல் காணொளி, அதுவும் இந்த வெயிலுக்கு குயிக்காக எப்படி சமைச்சு முடிக்கலாம்ன்றது தான் இந்த காணொளி. ஏன்னா வெயிலுக்கு பக்கத்தில் கேஸாக இருந்தாலும் சரி, இல்லை விறகடுப்பாக இருந்தாலும் சரி, நிற்கவே இயலாது, அப்படி இருக்கும். அந்த நேரத்தில் ரைஸ் குக்கரில் அரிசியை போட்டாச்சு, அதுக்கப்புறம் மரக்கறியை வெட்டி போட்டாச்சு. இப்படி ஒரு கிளறி எடுத்துட்டா குயிக்காக வேலை முடிஞ்சிடும். என்னை பொறுத்தளவில் சமைக்கிறதுன்றது சரியான விருப்பம். அதுவும் சமைச்சு முடித்ததுக்கப்புறம் அந்த சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு யோசிப்பேன், இன்னும் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும், புதுசாக ட்ரை பண்ணணும்னு யோசிச்சு இப்போ இது ஒரு சேனலாகவே வந்திருக்கு. அது உண்மையாகவே ஒரு சந்தோஷமான விஷயம். எனக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரியும். நீங்களும் வீட்டை செய்து கொடுக்க எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுபோல் இன்னொரு சமையல் காணொலியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். அதுக்கு முதல் நான் இப்போ சாப்பிட்டு முடிக்கிறேன். பசிக்குது எனக்கு பயங்கரமாக.